வணக்கம் தமிழ் மக்களே. ஈரான் இஸ்ரேலோட தலைநகரமான டெல் அவிவ் மற்றும் வேறு சில இடங்களை குறி வச்சு சராமரியான தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. இஸ்ரேல் ஆரம்பிச்ச இந்த சண்டைக்கு ஈரான் தகுந்த பதிலடி சராமரியா கொடுத்துட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் ஒரு மிக சக்தி வாய்ந்த நாடா உருவெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு ரஷ்யா, சைனா மற்றும் நார்த் கொரியா ஆகிய நாடுகள் சப்போர்ட்டுக்கு வருது. இஸ்ரேல் காசா மேல போர் நடத்தி அந்த நாடை தரமட்டமாக்குச்சு. அது மாதிரி இப்போ ஈரான் இஸ்ரேலை தரமட்டமாக்கிட்டு இருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சில பழமொழிகள் நமக்கு தெரியும். அந்த பழமொழிகளுக்கான நிகழ்கால உதாரணம் இந்த சம்பவம் தான். இஸ்ரேல் நாடு காசா மேலையும் மற்ற சில நாடுகள் மேலையும் போர் புரிந்த போது இஸ்ரேல் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஈரான் தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. இப்பவாவது இஸ்ரேல் மக்களுக்கு தெரியணும் போர்னா என்ன, அதனோட பாதிப்புலாம் என்ன அப்படிங்கிறத பத்தி. நன்றி மக்களே.